ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பலாப்பழம் எப்படி உரிப்பதுன்னா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் அதோட சென்டரில் கத்தி வச்சு குத்திக்கணும். குத்தி அதை அறுக்க ஆரம்பிச்சிடணும். நல்லா புஷ் பண்ணி பண்ணுங்க. கொடுத்துட்டு அப்படியே நைஸா கேட்கணும். என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா சொல்லி கொடுத்து ரிமைண்ட் பண்ணுவோம். இல்ல அது சரியா சொல்லல அப்படின்னா நீங்க ஸ்கூலுக்கு போகணும். போய் இந்த மாதிரி நீங்க சொல்றது அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி மறுபடியும் அறுக்க ஆரம்பிக்கணும். உங்க கண்காணிப்பில் வச்சு மேபி சொல்லணும். நெக்ஸ்ட்டு அறுத்தோடனே அப்படியே உரிச்சுக்கோங்க. உரிச்சிட்டிங்களா? உரிச்சோடனே அதில் இருக்கிறது எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் கத்தியில் எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றி விளக்கெண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் அறுங்க. நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றிடலாம். இங்கே பாருங்கள், ஊற்றியாச்சா? ஊற்றிட்டு நீங்கள் ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் அதில் பால் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் வேஸ்ட் எடுத்து தொடச்சிக்கோங்க. தொடச்சிக்கிட்டு அறுக்க ஆரம்பிச்சிருங்க. பார்த்துக்கோங்க, அறுக்கிறாங்க. அறுத்துட்டு அதை பாதியாக அறுங்க. இப்போ இதை பாதியே எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அறுக்கும் போதெல்லாம் அந்த வெள்ளையாக இருக்கிறது மட்டும் அப்படியே அறுத்துருங்க. அது இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாத மாதிரி அறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பழத்தை எடுக்க ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம எடுக்க ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் முதல்ல எடுத்தோடனே அந்த கட் பண்ணிடுறீங்களா, அதுக்கப்புறம் அப்படியே விரிங்க. விரித்தோடனே உங்களுக்கு தனித்தனியாக பழம்லாம் வரும். அதுலேருந்து நீங்கள் ஒரு பழத்தை எடுத்து அதில் இருக்க தோலெலாம் எடுத்து உள்ளே இந்த மாதிரி ஒரு கிண்ணி எடுத்துக்கிட்டு உள்ளே வச்சுருங்க. இதே மாதிரி எடுக்க ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுக்க எடுக்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் கையில் எண்ணெய் தடவிட்டு எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் தடவாமல் எடுத்திங்கன்னா உங்கள் கையெல்லாம் பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஏதோ பெரிய குண்டான எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதில் போட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.